நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். சினிமா பந்தல ஒரு மினி ஸ்குவாட் இப்போ அசம்பிள் ஆயிருக்கோம். ஜெர்சிகள்லாம் பார்த்தாலே நம்ம தெரியும் எதுக்கு அசம்பிள் ஆயிருக்கோன்னு. பரபரப்பா ஐபிஎல் ஹாட் நியூஸ், சஞ்சு த சேட்டா அண்ட் ஜட்டு த தளபதியோட ட்ரேட். இனிமேல் அவர் சேட்டானோ கூப்பிட முடியுமா இல்லை அவரை தளபதினு கூப்பிட முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல. அவர் ராஜஸ்தான் பாஷையில ஏதாவது கூடுவாங்க தளபதி போலாம். இப்போ வந்து சிஎஸ்கே கன்னியாக ரோஹித்தும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அல்லா போல் கன்னியாக நம்ம டபரும் சேர்த்திருக்கார். ஓகே, அதனால ரெண்டு பேரும் எப்படி பாக்குறீங்க இந்த ட்ரேட? ஆர்ஆர் தானா டபரு? முதல்ல ட்ரேட் இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ரூமர்ஸ். இவங்களாம் வந்து தளபதியை மாற்றிட்டாங்க, சேட்டா வந்துட்டாரு எல்லாம் சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் நம்ம வந்து ஆயிடுச்சுன்னா என்னென்னே பேசுவோம். எனக்கு வந்து பர்சனலாக ஐ டோன்ட் ஃபீல் சிஎஸ்கே ட்ரேடிங் ஜடேஜா இஸ் ரைட் மூவ். அதாவது டீம் காம்பினேஷனாக பார்த்தா கூட அவங்க வந்து ஜடேஜான்றவர் வந்து ஒரு 10 வருஷமாக இனிஷியலாக அவர் ஆறாவில் தான் ஆரம்பித்தார் அவர் கரியரை. அதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு சிஎஸ்கேல தான் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸு, ஒரு பெரிய கூட்டம். அவர் வந்து உங்களுக்கு ஒரு 3 கப்பை அடித்து கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவரே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக போவீங்கன்னு நினச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை. தலைவரே உங்க டீம் கரெக்ட், நியாயமான பேச்சு. நான் இதுக்கு தான் வரேன். போன வருஷம் வந்து மும்பையும் வந்து ஒரு தப்புன்னு இல்லை, அவங்க ஒரு இது பண்ணாங்க, அது யாராலையும் ஏற்றுக்க முடியல. ரோஹித் சர்மாவை கேப்டன்லேருந்து இறக்கிட்டு ஹர்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வந்தது யாராலுமே ஏற்றுக்க முடியல. அப்போ இப்போயும் அதே இது தான் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஒரு ரோஹித் சர்மா வந்து ஒரு லெகசியை கிரியேட் பண்ணி வச்சாரோ மும்பை வந்து அதை வந்து பெருசாக கவனிக்காமல் இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டனாக கொண்டு வரது ஓகே, பட் நாட் அட் தி ரைட் டைம், நாட் அட் தி அது ரைட் மூவாக இருந்த மாதிரி போன வருஷம் யாருக்குமே ஃபீல் ஆகல. அதே தான் இப்போ ஜடேஜாக்கும் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இல்லையா? ஆனால் இது கடைசியில் பார்த்தா எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் டீம் ஸ்போர்ட். கப்பு ஜெயிக்க வந்திருக்காங்க. போன வருஷம் இதை யாருமே யோசிக்கலையே. போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ் இதை பண்ணும்போது யாருமே இது டீம் ஸ்போர்ட்டு, ரோஹித் சர்மா வந்து ஆப்வியஸாக இன்னொரு 2-3 இயர்ஸில் கேப்டனாக இருக்க மாட்டார், ஹர்திக் பாண்டியா ஃபியூச்சர் கேப்டன் யாருமே யோசிக்கலையே. அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து மும்பை பண்ண தப்பு, எப்படி வந்து ஒரு லெகசி பிளேயரை நீங்கள் இப்படி வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசினாங்க. ஸோ இந்த வருஷம் இது ஜடேஜா உங்கள் அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெலாம் வந்து என்னன்னா மன வருத்தம் வந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ், சேட்டா வந்தாருன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுவார், என்ன சொன்னாலுமே வந்து ஜடேஜாவை ட்ரேட் ஆஃப் பண்ணுறது ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் ரைட் திங் டு டூ. என்ன ரோஹித், நீ என்ன நினைக்கிற? ஒரு டையார்ட் சிஎஸ்கே ஃபேன் தான் ரைட் ஃப்ரம் 2008. எப்பவுமே சிஎஸ்கே கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ் ஒரு 2-3 டீம்ஸ் மட்டும் இருக்காங்க. நிறைய டீம்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க, 1 இயருக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டாங்க. பட் சில ஃபியூ வெரி செலக்ட் டீம்ஸ் மட்டும் ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதில் என்னோட டீமும் அந்த கேட்டகரியில் இருக்கிறதுல எஸ், அதில் வந்து ஐ டேக் ப்ரைட். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்து வரப்போ ஒன் சைட் தேர் இஸ் லாயல்ட்டி. ஏன்னா ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்போ அந்த லாயல்ட்டி வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் நிறைய பேர் போடுவாங்க. நாட் ஜஸ்ட் ஃபேன்ஸ், பட் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கட்டும், மும்பை ஃபேன்ஸாக இருக்கட்டும், என்ன சிஎஸ்கே லாயல்ட்டி எங்கே போச்சு அப்படின்லாம் கேட்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு சிஎஸ்கே வந்து ஒரு தோனி சென்ட்ரிக் கிளப்பாக வந்து ஆல்வேஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த தோனியே இல்லாமல் ஒரு டீம் வந்து எப்படி இருக்கும் அதுவும் பார்த்துருக்கோம். தளபதி ஜட்டு அவர் கேப்டன்சிலையும் பார்த்துருக்கோம், ருத்ராஜ் கேப்டன்சிலையும் பார்த்துருக்கோம். அந்த சேம் ஓல்ட் அந்த ஃபோர்ஸ் வந்து அது இல்லாமல் போகுது. ஸோ அப்போ வந்து வாட் நெக்ஸ்ட்ன்னு வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க. அந்த டைரெக்ஷனில் தான் ப்ராப்ளி இந்த ட்ரேட் ரூமர்ஸாக கூட இருக்கலாம். ஆர் இப்போ நிறைய சோர்சஸ் வந்து தேவ் கன்ஃபார்ம் வித்தின் 48 hours வந்து ஆல் த சைனிங்ஸ் வில் பி டன்ன்றாங்க. ஸோ அந்த டைரெக்ஷனில் போகும்போது ஐ ஃபீல் திஸ் வுட் பி அ சென்சிபிள் ட்ரேட் டீல். ஏன்னா ஜடேஜா லாஸ்ட் 2 சீசன்ஸாவே வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்மே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. மேட்ச் வின்னிங் இது ஏதோ கொடுக்கல. அந்த 2023 ஃபைனலுக்கு அப்புறம் எஸ் கொடுக்கல. ஆக்சுவலா சரி, இப்போ ஜஸ்ட் டு ஆட் ஆன், சாம்சன் வந்து இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரானரி ஐபிஎல் பிளேயர். ஒரு ஓப்பனர். அவர் 10 வருஷமா ஓப்பனரா இருந்து ஐ திங்க் ஏதோ ஒன்ஸ் தான் ஹஸ் கிராஸ் 500 ரன்ஸ். ஒரு ஓப்பனருக்கு 500 ரன்ஸ்ன்றது காமன். விராட் கோலியே நைட் 70ல அடிக்க போது, அப்போ பார்த்தா கேப்பபிளான பிளேயர்ஸ் வந்து அடிக்கலான்றது வந்து ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் அந்த 973 ரன்ஸ் வந்து யாருமே வந்து இது பிரேக் பண்ணதில்ல. அது பிரேக் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல, ஆனா இது வரைக்கும் பண்ணதில்ல. அதனால தான் கப்பு ஜெயிக்கிறோம். தடியால அடிச்சுக்கிட்டு இருந்தா டீம் ஜெயிக்க முடியாதுன்றது வந்து ஒரு அவர் வந்து அவரோட பொட்டன்ஷியல் போட்டு இது பண்ணிட்டாரு. ஆனா வந்து ஹோஸ்ட் ஒரு தடவை விராட் கோலி பத்தி பேசினா குட் மார்னிங் கோச் அப்படின்ட்டு உள்ள வந்துருவான். கம்மிங் பேக் டு சேட்டா, நீ சொன்ன மாதிரி ஜடேஜா வந்து ஒரு என்னதான் வேன் ஆஃப் நீ சொன்னாலும் ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு இப்போ என்னதான் இம்பாக்ட் பிளேயர் இருந்தாலும் 4 overs பிளஸ் போன சீசன் 2 down வந்து ஆடின பேட்ஸ்மேன். ஸோ சாலிட் நம்பர் 4 + 4 overs எனி டே ஓவர். ஒரு விக்கெட் கீப்பர் பேக், அதுவும் சஞ்சு வந்து நாட் அன் எக்ஸ்ட்ரானரி ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்ட் இல்லாத போது யூ கேன் கன்சிடர் த டிசிஷன்ல.
இப்போ 2-3 years பேக் ஜடேஜா வந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இல்லையா. ஜடேஜா வாஸ் நாட் ஹாப்பி வித் த ஃப்ரான்ச்சைஸ். நிறைய கன்ஃபார்ம் சோர்சஸே வந்து சொல்லியிருக்காங்க நாட் ஹாப்பி தோனி வித் had to ஃபேன்ஸ் step in. நினைக்கிறேன், அது வந்து ஸ்டேடியமில் பண்ணதுனால. இல்ல இல்ல அதான் ஓகே whatever, not happy being in the continuing in the franchise. So but then Dhoni had to step in. நிறைய கன்ஃபார்ம் சோர்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்க போது சிஎஸ்கே வந்து if they are interested in a player like சாம்சன், ஆர்ஆருக்குமே ஆஸ் அ டீம் வந்து ஈவன் தே ஹேவ் தியர் ஓன் ஃபேன் பேஸ். அவங்களும் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வெளிப்படையா வந்து எடுத்து வைப்பாங்க. அந்த இதுல தான் ஜட்டுன்னு வந்து டாபிக் வந்திருக்கும். ஸோ சிஎஸ்கே தெம்செல்ஸ் வந்து நாங்க ஜட்டு கொடுக்குறோம், நீங்க வந்து சஞ்சு எங்களுக்கு கொடுங்க. நோ, சிஎஸ்கே was definitely in need of a player like Sanju Samson. 500 plus 600 plus orange cap எடுக்காம கூட இருந்திருக்கலாம். பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த ஃபயர் பவர், இந்த டாப் 4-5 தான் லாஸ்ட் 4-5 சீசன்ஸா வந்து பேசப்படுற ஒரு விஷயம். அந்த இதுக்காக ஒரு வந்து 35-40 3 மேட்சஸ் ஒன்ஸ் ஒரு 40-50 ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 150-160 அடிச்சாலே போதுமே, சார்ட்டட். அண்ட் ஒரு தோனிக்கு நெக்ஸ்ட் சக்சஸரா இன் லைன் பார்த்தா ஒரு 30-year-old விக்கெட் கீப்பர் who doesn't get injured. அப்போ ருத்ராஜோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இல்ல கேப்டன்சி இது வந்து தட்ஸ் அப் டு த ஃப்ரான்ச்சைஸ், த கேப்டன், த கரண்ட் கேப்டன் எல்லாமே. அண்ட் ஆஃப் கோர்ஸ் தோனி, ஏன்னா தோனி வந்து இப்போ ரிட்டையர் ஆகிறாரா மிச்சு, இப்போ சஞ்சு சாம்சன் வரதுனால ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். நான் சிஎஸ்கே ஃபேனா அண்ட் தோனி ஃபேனாவே சொல்லுவேன், within just 2-3 games I won't be surprised if Dhoni announces his retirement. கண்டிப்பா மிட் சீசன் ரிட்டையர்மெண்ட் வந்து டெஃபினட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா Dhoni being Dhoni, ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான், பெருசா எதுவும் கிடையாது. ஏதாவது 7:29 PM வரும், பழைய காலத்து ஒரு அவ்வளவுதான். 7 is going off for good வந்துருச்சுன்னா then yes, சஞ்சு சாம்சன் a 30-year-old keeper for the next 7-8 years வந்து இருப்பாரு. ஒரு இதுல க்ரூம் பண்ணது அது உங்க டீம் பாத்துக்கோ, உங்க டீம் நடுவுல ரியான் பராக. சரி ஓகே, ஆனா இப்போ ஒரு ஐபிஎல் டீம் இம்பாக்ட் பிளேயர் இருக்க ஒரு சைடுல ஒரு டீம்ல ருத்ராஜ் அண்ட் சாம்சன் ரெண்டு பேரும் அகாமடேட் பண்ண முடியுமா? இப்போ சாம்சனும் will be looking for யூஸ் ரன்ஸ் ஒரு சீசன்ல லைக் 650 ரன்ஸ் எய்ம் பண்ணி ஏன்னா திருப்பி கிளைம் பண்ணோம், அவர் விட்டு போன ஓப்பனிங் ஸ்பாட்டை திருப்பி கிளைம் பண்ணோம். ஆர் சாம்சன் மேபி இந்தியாவுக்கு வந்து நம்பர் 5 ஆட சொல்லியிருக்கிறதால இங்க வந்து லோவர் டவுன் தி ஆர்டர் ஆடலாம். ஆயுஷ் மாத்திரே ருத்ராஜ் டாப் ஆர்டர்ல வந்து உர்வில் பட்டேல், டிவால் பிரேவிஸ் வந்துட்டா இவன் நம்பர் 5 ஆடலாம். பட் ஒரு டீம்ல ரெண்டு லைக் இந்த டாப் ஸ்கோர் ஒரு அது வந்து எப்படி இருக்கும்? லைக் ருத்துராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் இந்த சேம் டீம். எனக்கு தெரிஞ்சு I think they will stick to Ayush Matre and Rutraj if Samson comes into the squad, with Rutraj being the captain as well. One down can definitely go to Sanju Samson. Majority of his seasons at RR வந்து number 3 ல தான் விளையாடி இருக்காரு. Then Dubey and Brevis depending on யார் ஆப்ரேட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்துட்டா Dubey and Brevis வரலாம். தென் தோனி அந்த இம்பாக்ட் லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் தான் வந்து அந்த கேம் இருக்கும்போது தோனி வந்து இறங்க போறாருன்னா he can come at 6-7 as well. இப்போ என்ன ஒரு பிகர் கொஸ்டின்னா, இப்போ ஸ்பின்னிங் வைஸ் பார்த்தோம்னா நம்ம இன் ஹேண்ட்ஸ் இருக்கிறது 100% கன்ஃபார்ம் ஸ்டார்டர் இன் சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து நூர் அஹ்மத் வித்வுட் ஜடேஜா. இப்போ ஜடேஜா இல்லாம அப்போ who will be the second spinner ன்னு பார்க்கும்போது one person they will go all in during the auction, அது வந்து அகீல் ஹுசேன் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்ட்டு வந்து தோணுது. ஸோ அந்த இது பண்ணாதான் ஜடேஜாவோட வாய்டை வந்து ஃபில் பண்ண முடியும். கரெக்ட். அகீல் ஹுசேன் அப்போ நிறைய பீடாவோட வீடியோலாம் பார்த்தாலும் அதை ரெக்கமெண்ட் பண்ணாரு. பட் எனி சைட் தட் ஹஸ் ஹேட் 2 overseas spinners and never succeeded in the IPL, or அது ஒரு 1 overseas ஸ்பின்னரே வந்து ஒரு அன்னெசரியா பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ராடனரி ஸ்பின்னர் ஒண்டி தான் டீம்ல. ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்தா ஆடம் ஜாம்பா, அடில் ரஷீத் மாதிரி பிளேயர்ஸ்க்கே தட்ஸ் நோ பிளேஸ் இன் தி IPL. நூர் அஹ்மத் வந்து மேபி இப்போ இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆஃப்டர் அந்த பிரக்யான் ஓஜா, அமித் மிஸ்ரா, அஸ்வின், ஹர்பஜன் சிங் அந்த ஜென்ரேஷன் அப்புறமா ஸ்பின்னர்ஸே ஐபிஎல்ல வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இல்லை டெபிசிட்னால இப்போ அந்த ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்க. ஸோ கண்டிப்பா ரெண்டு இது லைக் ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆடுறாங்கன்னா டீமோட பேலன்ஸ் வந்து கண்டிப்பா இடிக்கும். அதுக்கு ஐ வுட் சஜஸ்ட் ஸ்ரேயஸ் கோபால் who's in an extraordinary form right now. ஸ்பின்னரா இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சுரி அந்த 70ல அதை அடிச்சுட்டு மேட்சுக்கு மேட்ச் 5 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. The last time 2 spinners kept playing the entire season or 2 back-to-back seasons வந்து அது SRH time அந்த 2016-17 அமித் மிஸ்ரா, கரண் சர்மா இவங்கெல்லாம் அப்படியே டேண்டம்ல வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா when your top 4 or 5 is dependent on a foreign batter. அது வந்து சஞ்சு சாம்சன் வந்துட்டா டாப் 4 or 5ல இருந்து only Brevis மட்டும் தான் வந்து your foreign batter. Correct, but Indian batters. So I think you have that flexibility. ஒரு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஃபாரின் ஸ்பின்னர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு I think flexibility இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பட் தெரிஞ்ச வரைக்கும் ஜடேஜா இல்லாதனால I think ஒரு டூபேவுமே இப்போ வந்து ஒரு மாதிரி லாஸ்ட் சீசன் ஒரு பேட்சே இல்லை அவருக்கு. இந்த சீசனுமே வந்துட்டு இப்போ இந்தியாவுக்குமே வந்து பெருசாக இது பண்ணல. ஸோ டூபே ஆஸ் அ ஃபினிஷராக உங்களுக்கு கொண்டு போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜடேஜா முன்னாடி ஃபினிஷர் ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணீங்க, அவரும் இதால்.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர் தேவை. இப்போ தோனி இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஃபினிஷர் தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சன் ஃபினிஷரெல்லாம் ஆட வைக்க முடியாது as இந்தியா டூயிங் ரைட் நோ. ஸோ என்னோட இது வந்து சாம்சன் ருத்ராஜ் ஓப்பனிங்கு, 1 டவுன் ஆயுஷ் மாத்ரே, லைக் அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் எனக்கு இருந்துச்சு. 2 டவுன் உர்வில் பட்டேல், 3 டவுன் டூபே. ஆப்வியஸாக டூபே நீங்கள் விடுற மாதிரி தெரில இப்போ ட்ரேடில், விட்டிங்கன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டிவால் பிரிவிஸ் டூபே மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தா எனக்கு வந்து பிரிவிஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 13th ஓவர் வந்துடுறாருன்னா ஒரு 17 ஓவர் 16 ஓவர் ஃபினிஷர் வேணும் கண்டிப்பாக இதுக்கு. அதே மாதிரி நூர் அஹ்மத் மட்டும் தான் இப்போ ஒரே ஸ்பின்னர். சென்னை உங்கள் 10ல் ஜெயிக்கிறோன்னா ஆப்வியஸாக ஒரு 2-3 ஸ்பின்னர்ஸ் வேணும். ஆனா ருத்துராஜ் கைக்வாடோட கேப்டன்சி மேபி திஸ் கேன் பி a ருத்துராஜ் கைக்வாட்ஸ் கால். அவர் வந்து ஸ்பின்னரை நம்புறது இல்ல, பேஸ் அட்டாக் போற ஒரு கேப்டன். ஓல்டு சிஎஸ்கேவோட பிச்சும் இல்ல, அது லாஸ்ட் சீசனே பார்த்துட்டோம். சேப்பாக்கோட பிச் வந்து மாறி இருக்கு, எய்டிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம். நான் மொயின் அலி மாதிரி கேலிபர்ல ஒரு ஆல்ரவுண்டர், சும்மா லிவிங்ஸ்டன் மேக்ஸ்வெல் அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு அது மேபி பண்ணுவாங்க. நம்பர் 6 ஆர் நம்பர் 7ல ஒரு ஓவர்சீஸ். கமிங் டு த பாயிண்ட், ஒரு ஆன்டி சிஎஸ்கே ஃபார்முலா லைக் 2 இந்தியன் ஓப்பனர்ஸ். சிஎஸ்கே எப்போலாம் சக்சீட் ஆயிருக்கோ they have always had a overseas dashing opener. மைக்கேல் எஸ்ஸி, மேத்யூ ஐடன், பிரெண்டன் மெக்கலம், லாஸ்டா டிவான் கான்வே. பிராவோ இல்ல சாரி டிவான் மெக்கலம். இப்போ லாஸ்டா வந்து டிவான் கான்வே நம்ம ஜெயிச்ச போது, ஷேன் வாட்சன் ஜெயிச்ச சீசன்ல. அந்த இந்தியன்ஸ் நம்ம என்னதான் இருந்தாலும் இந்தியன்ஸ் வந்து வி பிளே அந்த ஒரு இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகணும்ன்ற ஒரு பேகேஜோடயே லைக் நம்பர் ஆஃப் ரன்ஸுக்கு யோசிப்பாங்க தவிர மேபி அந்த ஃபாரின் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் ஓப்பனர்ஸ் வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க எனி சைட். லைக் மும்பை இந்தியன்ஸா பார்த்தா சக்சஸ் ஃபார்ம்ல ரோஹித் சர்மா, லெண்டல் சிமன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் வந்து நம்மளோட ஒரு சக்சஸ் ஃபார்ம்ல. சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போவோம். எனக்கு ராஜஸ்தானுக்கு எப்படி ஆயிடாது? ஜடேஜா எடுத்தா ஜடேஜா, வனிந்து வசனங்கா 2 மெயின் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. தீக்ஷனா வந்து ஓகே, இப்போ அவங்க 3 ஸ்பின்னர் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. தீக்ஷனா கொடுத்தது. இது ஜடேஜா மட்டும் இல்ல, சாம் கரனையும் அனுப்புறாங்களா. மேக்ஸா சாம் கரன் 2 crores ஐ தாட் இப்போ திருப்பி இங்கிலாந்து டீம்ல வர கம்பேக் கொடுத்திருக்காரு. சோ ஒரு நல்ல ஒரு ரிட்டென்ஷனா இருந்திருக்கலாம். பட் 100லயுமே சரியான ஒரு ஆமா நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு இங்கிலாந்து டீம்லயும் ஆடுற 2 ஃபார்மேட்லயும் கம்பேக், ஓடிஐ அண்ட் T20ல. சோ சாம் கரனை சும்மா வந்து இலவச இணைப்பா கொடுக்கறதுக்கு இந்த விஜய் சங்கர், தீபக் கூட கைஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள சும்மா கொடுத்து வச்சிருக்கலாம். அவங்க சும்மா கூட யாரும் வாங்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ ஆர்ஆர் பார்த்தாலுமே செம்ம டிஸ்ட்ரக்டிவா இருக்காங்க. ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, த்ரூ ஜுரேல் ஒரு 2 டவுன் வச்சா கூட 1 டவுன் கேப்டன் கொண்டு வாப்பா பராக். கேப்டன் பராக் 1 டவுன், த்ரூ ஜுரேல் 2 டவுன், ஜடேஜா நிதிஷ் ராணா, ஜடேஜா சிம்ரன் எட்மேர். ஆனா 3 லெஃப்ட் ஹேண்டர். ஸோ மேபி யாராச்சும் எனக்கு ஆப்வியஸா பலியாடு நிதிஷ் ராணா தான் ஆகாது. நிதிஷ் ராணா 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அது டாப் சூரியவம்சி, அதான் ஜெய்ஸ்வாலும் லெஃப்ட் ஹேண்டர், சூரியவம்சி லெஃப்ட், ஜடேஜா, சிம்ரன் 4 பேர் கன்ஃபார்மா. இப்போ ஜடேஜா எடுத்துட்டாங்கன்னா இந்த 4 பேர் ஷியரா இருப்பாங்க ஸ்குவாட்ல. ஸோ அவங்களுமே டாப்ல பார்த்தீங்கன்னா த்ரூ ஜுரேலுமே வந்து கேன் கோ பிக் அட் டைம்ஸ். ஆனால் ஸ்லோ ஆடுறதுனால ஆடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியான் பராக் ஆப்வியஸாக ஏதாச்சும் ஒரு சீசன் திடீர்னு கிளிக் ஆகிடும், திடீர்னு கிளிக் ஆகும் போகும். ஸோ அவங்களுமே பார்த்தா செம்ம செட்டாக இருக்காங்க. போலிங்கில் ஜஃப்ரா ஆர்ச்சரு, அப்புறமா இன்னும் தெரியாது ஃபாஸ்ட் பவுலரு, அது இவ நாண்ட்ரே பர்கர்லாம் சுத்திட்டு இருப்பாங்க அந்த டீம்ல. ஸோ 2 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலர் செட் அவங்களுக்கு. ஸோ அவங்களுமே பார்த்தா சாலிடாக தான் இருக்காங்க வித்தவுட் சாம்சன். கரெக்ட். ராஜஸ்தானுக்கு இது ஒரு நல்ல, அட்லீஸ்ட் இந்த சீசன் இன்னும் 2 சைக்கிள் இருக்கு, இந்த ஒரு மெகா சைக்கிள் முடிய 2 சீசன். ஸோ இதுக்கு நல்ல இதுதான். சாம் கரனும் வந்துட்டா வந்து 2 டவுன் அந்த இதுல தள்ளி விடலாம். ஸோ ராஜஸ்தான் தான் எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர் வின்னர் ஆஃப் திஸ் டீல்ல என்னோட ஒரு கணிப்பு. இல்ல நான் ஐ வுட் லைக் டு டிஃபர் தேர். ஏன்னா ஒரே ஒரு பேக்கேஜ்ல எங்க ராஜஸ்தான் வந்து ஹஸ் நத்திங் டு ப்ராப்ளி ஹேவ் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஃபேன்ஸ்னு பார்த்தா லாயல்ட்டி. ஏன்னா சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் இப்போ ஒரு 6 months பேக் துபாயில கூட ஏதோ ஒரு மீட் அண்ட் கிரீட் மாதிரி ஒரு ஈவெண்ட் அப்போ என்ஆர்ஐஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க எல்லோ இதுன்ட்டு. அது வந்து ஒரு சட்டிலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு he just let it slide. He is also probably wanting a switch over. இப்போ ஜடேஜாக்கும் அதுதான் இருந்தது. அதான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், 2-3 years பேக் இருந்தது அதுவும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் சென்ட்ரிக்கா இது வரப்போ இஃப் ப்ராப்ளி தோனி, ஃபிளெமிங் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஜடேஜாவை கேட்டிருந்தா, if he would have said okay, then இந்த கொஸ்டின் நம்ம இந்த டிஸ்கஷன்லாம் வைக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஜடேஜா வேணாம்னு சொன்ன மாதிரி தானே சொன்னாங்க. ஜடேஜா is not willing to go to RRன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ஜடேஜா தெரியல. இப்போ தோனி வந்து had a role to play அப்படின்னா நான் எஸ் அகைன் இதான் வந்து வாட் வி கன்சியூம் தான். நம்ம என்ன வேணாலும் கன்சியூம் பண்ணலாம், யார வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ கூட
கிரியேட் பண்ணி நம்ம காசி வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு. அது என்னன்னு நீங்களே வந்து ரிவீல் பண்ணிடலாம் ஹோஸ்ட். அது நம்ம அந்த ரீல்ஸை வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ இல்லைன்னா வீடியோலயே போட்டு விட்டுறலாம். நம்ம ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் போட்டு. ஆக அப்போ இந்த டீல்ல வந்து சிஎஸ்கே இஸ் த வின்னர் ஆஃப் திஸ் டீல் நீ சொல்ற? நான் சிஎஸ்கே இஸ் நாட் த வின்னர் நான் அப்படின்னு சொல்லல. ராஜஸ்தானுக்கும் ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. பட் சிஎஸ்கே வந்து வில் பி ஹாப்பி டு டேக் வாட் எவர் தே கேன். And it's not just about சுத்தி வளைச்சு பேசுறேன். இந்த ட்ரேட் மட்டும் இல்ல, வாட் தே டூ இன் தி மினி ஆக்ஷன் will also be important. பட் நான் சொன்ன மாதிரி having two foreign spinners will not hurt them if they have a solid top 4 or 5 who can bat at a strike rate beyond 150 any day. Coming to that point, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் who can bat வந்து இந்தியால மோஸ்ட் சர்ப்ளஸா இருக்க ஒரே ஒரு அட்ரிபியூட் பார்த்தா அதுதான். இது எல்லா ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீம்ல நம்ம எடுத்தாலும் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் who can bat அந்த இது இருக்கும். ஸோ அது ஈஸி டு ஃபைண்ட். ஹர்ஷ் தூபே, மானவ் சுதார் ஏதோ டீம்ல ஜிடில இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹர்ஷ் தூபே, தனுஷ் கோட்டன், எனி ஒரு ஸ்பின்னர் who can bat வந்து அதுவும் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் சர்ப்ளஸா இருக்காங்க. ஐ திங்க் இவங்க ரெண்டு பேரும் வராங்களே இப்போ மினி ஆப்ஷனுக்கு வருவாங்களே. ஹர்ஷ் தூபே ஐ திங்க் மானவ் சுதார் இருக்காரு ஏதோ டீம்ல ஜிடின்னு நினைக்கிறேன். ஜிடி தான். பட் ஐ திங்க் வரைக்கும் அவர் வந்து ரஞ்சி இதை தாண்ட மாட்டார்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் மும்பைக்கு வந்து அவர் வந்து ஒரு நாக்கு அடிச்சு கொடுத்து வின் பண்ணி கொடுத்தே போயிடுவார்னு நினைக்கிறேன். தனுஷ் கோட்டை ஒரு ஸ்பின்னர்ஸ் மட்டும் ஒரு 2-3 ஸ்ரேயஸ் கோபால் நல்ல ஃபார்ம் தான். ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், ஒரு இந்தியன் ஃபிங்கர் ஸ்பின்னர் ஆர் ஈவன் எஸ்டாப்ளிஷ்னா அகில் ஹுசைன் பிகாஸ் ஹி இஸ் பிளேட் ஃபார் another super king franchise. அதுக்காக I think they'll be interested in buying. See, they tried Washington Sundar என்னோ கேட்டு பார்த்துருக்காங்க போல இருக்கு. அவங்களாம் வாஷிங்டன்லாம் கொடுக்கவே முடியாது. அதெல்லாம் நம்ம எதுக்கு ஸ்ட்ராங் பண்றோம்ன்ற சில இதெல்லாம் பார்த்தோம் கண்டென்ட். விஜய் சங்கர் கொடுத்து வாஷிங்டன் எடுத்தோம். விஜய் சங்கரே எப்பா கொலசாட்சி எல்லாம் பேசாதப்பா அப்படின்வாங்க. And I think வேற ஒரு இதுவும் பார்த்தேன். வேற CSK வந்து they were trying to get Glenn Phillips from GT in exchange for current மாதிரி. நமக்கான மிடில் ஆர்டர் ஸ்டாக். எனக்கு என்னமோ ஒரு ஓவர்சீஸ் ஓபனர் ஆக்ஷன்லயே அது நிறைய சர்ப்ளஸா பெண்டகெட்ல ஆரம்பிச்சு திருப்பி ஜானி பார்ஸ்டோ ஆக்ஷன்ல வருவான். we have இந்த டிம் ராபின்சன், ஃபின் ஆலன், இந்த நியூசிலாந்து கைஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயர் எடுத்து போடலாம். இந்த சாம் கான்ஸ்டாஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து ஆக்சுவலா வச்சுக்கலாம். ஒரு யங்ஸ்டர் எப்படி பாம்பு இருந்தா சூப்பர் ஸ்டார் படம் வந்து ஹிட் ஆகும்ன்றதா போற ஐதீகமோ அந்த மாதிரி நம்ம சிஎஸ்கே தானே அப்படி ஒன்று இருக்கணும். நீ இதை பத்தி கேட்கணும். ஆனா அவங்க சாம்சனை கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து ஜடேஜா அண்ட் பிரிவிஸை கொடுங்கண்ணா. ஒரு அளவுக்கு மீறி போறாங்க. மேபி ஜடேஜாக்கு வந்து கேப்டன்சி ஒரு வாய்ப்புகள் ஒரு ஆசைகள் இருக்கிறதால அங்க ஒத்துக்கலாமோ? ஏன்னா அது விட்ட வேற எந்த ரீசனும் இல்ல. மேபி இருக்கலாம். இங்க சிஎஸ்கேல மதிக்காம இருந்தாங்க. சோ அதனால அங்க போயிட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா வந்து நாட் ஷியோர். ஆனா கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ப்ரூவ் பண்ணது இல்ல. அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆப்வியஸா அது வந்து ஒத்துக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். நல்லாவே இப்போ ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க ரீஸ்ட்ரக்சரிங்கும் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்க ஆப்ரேஷன் சைடில் சிஇஓ வந்து ஒரு 10 இயர்ஸா அந்த யங் கை வந்து இருந்திருக்காரு. ஐ திங்க் ஹி ஹஸ் பீன் ஆஸ்க்ட் டு லீவ். ஸோ அதனால ப்ராப்ளி ஒரு ஸ்மால் கைண்ட் ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங் எதிர்பார்க்கலாம். அண்ட் அகைன் ஃபார் ஹிம் இட்ஸ் மோர் லைக் ஹோம் கமிங் தானே. இட்ஸ் நாட் அ நியூ ஃப்ரான்ச்சைஸ். ஹல்லா போல் கம்பேக் போல் நிறைய என்ன பண்ணிட்டு ஜடேஜா வந்து அங்கே போய் கேப்டன்சியில் வந்து இறங்கிட்டாருன்னா அவ்வளோதான். ரியான் பராக், that's it, closed doors. Or probably they may look at Jaiswal or Jure. ஆனா ரியான் பராக்கு கேப்டன்சி தரணுன்ற ஒரே வாய் இருந்தனால சாம்சனே வெள்ள அமைச்சிருக்காங்க. அந்த ஒரு இஷ்யூ அந்த லாஸ்ட் இயர் ஆன ஒரு இஷ்யூனால தானே. அதுதான் ராஜஸ்தானோட சிஇஓ ஓனர் வந்து ஏதோ அசாம், ஸோ அந்த அசாம் அண்ட் அசாம் தான் பண்ணாங்க. டிசில நடந்த ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த். ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்ச நாள் இன்ஜூர் ஆகி போனதுனால நெக்ஸ்ட் இது வந்து ரிஷப் பந்தையே வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. பட் ஐ திங்க் சாம்சன் இஃப் ஒன்ஸ் இஸ் இயர் ஹீல் ஹெண்ட் இஸ் கரியர் இயர். ஸோ அது உண்மையா இல்லையான்ட்டு நம்ம வந்து இவங்க ஏதோ பேப்பர் சைனிங் 48 hours என்னென்னோ சொல்றாங்க. அதுக்குள்ள காசி விஸ்வநாத் இந்த மாதிரி ஒரு ரீல் எடுத்து விடுறாரு. அவரும் பிரீத்தி சிந்தா ட்ரேட் ஆகிற மாதிரி. ஓகே டன், பார்க்கலாம். தொடர்ந்து செய்திகளை முடித்துக் கொள்ளலாம். நன்றி.